திரு ராம்கி, சரியான முடிவு தானா தனித்து போட்டி அப்படின்றது? இன்னும் ஒரு முடிவு தனித்து போட்டிங்கிற முடிவு ஒன்றும் அவருடைய அரசியல் ஆலோசகர் சொல்லியிருக்கார். அவர் அரசியல் ஆலோசகராங்க கூட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பேச்சில் வந்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, நான் வந்து தேசிய அளவில் ஒரு காமன் ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்களாம் இணைந்து செயல்படுகிறோம். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இங்கே வந்து கிஷோர் சொன்னதை வந்து வேணும்னா கேட்டுக்கலாம், வேண்டாம்னா கேட்க வேண்டாம்னா அப்புறம் அவருக்கு எதுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு ஒரு போஸ்ட் ஏன் வச்சுக்கணும்? ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடுத்துக்கிட்டா அவர் என்ன சொல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொன்னால் கூட, அப்படி சொன்னால் கூட இது விஜய் வாயிலிருந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப நிறைய கண்டிஷன் சொல்லுவார். அதாவது திமுக கூட்டணி இப்படியே தொடர்ந்தால், அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தால் விஜய்க்கு வந்து வெற்றி கிடைக்கும், பிரகாசமான வெற்றி கிடைக்கும், 118 இடங்கள் கிடைக்குங்கிறாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே சாத்தியமே இல்லை, போகாத ஊருக்கு ஒரு வழி. சரி, ஒருவேளை அவர் சொல்கிற அப்படியே வச்சுக்கலாம் கூட. இப்படி ஒரு கூட்டணி வந்ததுன்னா என்ன நிலைமை ஆகும்னா, திமுக வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா திமுக 70+ இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு நிச்சயமாக 4 இடங்கள்லேருந்து கூடுதலாக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வந்து இடங்கள் கிடைக்குதோ இல்லையோ ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அவர் ரொம்ப எளிதாக கடந்து போகிறார் சீமான, அவர் ஃப்ரெஞ்ச் பிளேயர்னு ரொம்ப கடந்து போகிறார். ஸோ அப்படி வச்சுக்கிட்டா கூட இது இப்படி தான் நடக்கும் ஒழிய, இதனால என்ன ஆகும்னா இது ஒரு பெஸ்ட் சினாரியோ தான். இங்க இருக்கிற கூட்டணி எல்லாருக்குமே, எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு பெஸ்ட் சினாரியோ தான். விஜய் வந்து வாக்கு சதவீதம் வாங்குவாரு, சீட் கன்வர்ஷன் இருக்காதுன்றீங்க. சீட் கூட ஒரு சில சீட் கிடைக்கலாம். ஆனால் எப்படியும் அதாவது இவங்க எதிர்பார்க்கிற இந்த செட்டப் வந்து ஒரு பெஸ்ட் சினாரியோ தான் எல்லா பார்ட்டிக்குமே. திமுகலேருந்து விஜய் வரைக்கும் எல்லா பார்ட்டிக்கும் பெஸ்ட் சினாரியோ தான். ஆனால் இந்த ஒஸ்ட் சினாரியோனா தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டு நலனுக்கு இப்படி ஒரு இது நடந்ததுன்னா, யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி இல்லாத சூழல் வந்ததுன்னா, திரும்ப 2017 அந்த காலகட்டத்தில் நடந்ததோ அதெல்லாம் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இந்த கூட்டணி, இந்த கட்சிக்கான கூட்டணி அப்படின்னு கட்சியை ஒட்டுமாக தான் பார்க்குறோடைய ஒரு ஹோலிஸ்டிக் வியூவே இல்லை இதில் இல்லை. அது எப்படி முடிவுக்கு வரீங்க? பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காதுங்கிற ஒரு சூழல் கூட வரும்னு இல்லை. நீங்கள் 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஊரே சொன்னது விடியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் செயல்பட்டார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அவரை விட சிறந்த எதிர்க்கட்சி இன்னைக்கு ஆஸ் ஹண்ட்ரட் யாருமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியும் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியும் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அப்படி ஒரு பெரிய அலையே இருந்தது. அப்படி இருந்தும் அவங்களால வந்து 200 தொகுதியெல்லாம் கடக்க முடியல. அதிமுக இந்த அலையிலையும் எதிர்நீச்சல் அடிச்சு அவங்க ஒரு 60+ இடம் வந்தால், பாஜக வந்து மலரவே வளராது, உள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சோம், அவங்களுக்கு 4 இடங்கள் கிடைச்சிது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அப்படியே உங்களால் சீட்டு வாங்கும் போது இன்னைக்கு சூழல் மாறி இருக்குது. பிரசாத் கிஷோர் சொல்லும் முறை 2016க்கு முன்னாடி உள்ள சூழல் நம்ம பார்க்கவே கூடாது, அதுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் சொல்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவோட தாவேகா கூட்டணி வச்சா நம்பகத்தன்மையை இழந்துடும், மாற்றுன்னு யோசிச்சு வாக்களிக்கணும்னு விரும்புகிறவர்களுக்கு ஒரு சாய்ஸே இல்லாம போயிடும், அந்த சாய்ஸா விஜய் இருக்கணும் அப்படின்றதான் அவரது பிரதான நோக்கமா இருக்கு. அது கரெக்ட் தானே? இந்த இடத்தில் இப்போதான் அவர் ஆரம்பிக்கிறார் பிகே. அதாவது இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிற விஷயம் விஜயே பேசினது கிடையாது இது வரைக்கும். விஜய் வந்து ஆரம்ப காலத்துல ஓராண்டுகள் நிறைவு செய்கிறார். ஒரு மாநாட்டில் கூட அவர் பேசுனது வந்து ஆட்சி மாற்றம் தான். ஆட்சி மாற்றம், நான் வந்து எல்லா கூட்டத்திலும் எல்லா கட்சிகளும் சேருவதற்கு தயாராக இருக்கேன்னு சொல்லக்கூடிய அவருடைய பேச்சுகள்லேருந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்காக எந்த விதமான ஒரு இதுவும் வெளில வரல, செய்திகள் வரல. ஆனால் அதை வந்து ஒரு மாதிரி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பிகே பேசுறாருன்னு கூட யோசிக்க வேண்டியது. என்னன்னா இவர் ஆட்சி மாற்றம் அல்ல, இது அரசியல் மாற்றத்துக்கே வந்து விஜய் முன்வைக்கிறாருங்கிற ஒரு பெரிய ஒரு இமேஜ் பிம்பத்தை கொண்டு வரார். அதுக்கு காரணம் என்னன்னா, பீகார் தேர்தலில் அவர் எனக்கு உறுதுணையா இருப்பார், நான் ஒரு தேசிய அளவில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யறார். கட்டமைப்பை மட்டும் பலப்படுத்திட்டா போதும், அவரால் ஜெயிச்சிட முடியும், ஆட்சி பொறுப்புக்கு வந்துட முடியும்ன்றாரு. இப்ப இருக்கிற தாவேகாவுடைய கட்சி கட்டமைப்பை மட்டும் கொஞ்சம் பலப்படுத்தினா போதும்னு அவர் சொல்றாரு. அது ஒண்ணுதான் லேகா இருக்கு அவங்க கிட்ட. அவர் வந்து ஒரு நுனிப்புல் மேய்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் பிகே பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, அவர் ரொம்ப செகண்டரி ஃபோர்ஸஸ்ல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. அவர் ரொம்ப ரிபல் ரவுசர்னு சொல்றாரு அண்ணாமலையா. அதே சமயத்தில் பாஜக எதிர்ப்பு தான் இங்கே தமிழ்நாட்டை வழி நடத்துகிறது, அதுதான் முக்கியமான இதுங்கிறார். அதே சமயத்தில் அண்ணாமலை வந்து ரிபல் ரவுசர்னு சொல்றாரு. யார் உண்மையான ரிபல்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரெஞ்ச் பிளேயர் சீமானை கடந்து போறார். சீமான் வந்து தனிப்பட்ட வழக்குக்காக ஆஜராகும் போது மிட் நைட்ல நள்ளிரவில் நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த நான் வந்து ரிபல் ரவுசர் ஃப்ரெஞ்ச் பிளேயர்லாம் மாறிட்டே தான் இருக்கும். இங்க வந்து அது இன்னும் 12 மாதங்கள் இருக்குது. அப்ப நிறைய மாற்றங்கள் நடக்க தான் போகுது. ஆனா அவர் செகண்டரி ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். 2021ல கடைமடையில திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அவர் சொட்ட பட்டியல் இடங்களோட கூடுதலாக திமுக ஜெயிச்சது. அதுக்கு காரணம் வந்து திருமாவளவன் அவர்கள் மேற்கொண்ட கடைசி நேர பிரச்சாரம் தான். அது வந்து நாகப்பட்டினம் போன்ற ஒரு வீக்கான தொகுதிகளை உங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தது. ஸோ அதனால இவர் போட்ட கணக்கு எல்லாமே என்னன்னா, ஒரு அடிப்படையில் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் போட்டு ஒரு மேலோட்டமான பார்வையில தான் பார்க்கறவடியா.
செகண்டரி ஃபோர்ஸ் தான் இங்க நிறைய மாற்றங்கள் உருவாகும்னா அது செகண்டரி ஃபோர்ஸால தான் சாத்தியம். அது வந்து விடுதலை சிறுத்தைகள், பாமக, அவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது ஒரு மித்துன்றார். அது ஒரு கற்பனை. அங்கிருந்து வாக்குகள் சதறாதுன்னு ஒண்ணும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து நமக்கு விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கு சொல்ற செய்தி வந்து இன்னும் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது. கூடுதலாக 47% தாண்டி அவங்களுக்கு வந்து வாக்குகள் இருக்குங்கிறது வெளிப்படையா இருக்குது. ஆனா அவர் மித்துன்னு சொல்றாரு. அவர் என்ன கணக்குல சொல்றாருன்னு தெரியல. அவர் திரும்ப திரும்ப ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே வராரு. அடுத்த 12 மாதங்கள்ல இப்படியே நிலைமை நீடித்தால், விஜய் வந்து களத்தில் வந்து ஆக்டிவா இருந்தால், இப்படி எல்லாம் டிஸ்க்ளைமர் பண்றாரு. சோ இதெல்லாம் பார்த்து தான் முடிவுன்னு அவரே வெளிப்பட சொல்ல. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் தான் கூட்டணிகளே இறுதி செய்யப்படுங்கிறார். சோ அதனால இதை வைத்து நம்ம ஒன்றும் முடிய முடியாது. நான் அடிப்படையில் அவருடைய 4 ஆண்டுகள் 2021 அவர் பணியாற்ற விதங்கள் அவர் எப்படி புரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ல அதே புரிதல் அவர் இருக்கார். சரி, உங்க பெர்செப்ஷன் என்ன? தாவேகாவுக்கு கூட்டணி தேவை? தாவேகாவுக்கு நிச்சயமா கூட்டணி தேவை. அதிமுகவும் கூட்டணி தேவை. 2 பேருக்குமே தேவை. இவங்க 2 பேருமே நேச்சுரல் அலையன்ஸ் தான். தாவேகா கூட்டணி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதிமுகவுக்கு கூட்டணி தேவை, தாவேகாவுக்கு கூட்டணி தேவை. 2 பேரும் சேர்ந்த கூட்டணியா இல்ல 2 பேருக்கும் வெவ்வேறு கூட்டணியா? இல்ல வெவ்வேறு கூட்டம். அதாவது நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை ரொம்ப வெளிப்படையா இருக்கு. அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கிற எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது எல்லாருமே இணைந்து செல்வதற்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொண்டு போறாரு. பட் இவர்களுக்கு நிறைய ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி விடுதி சிறுத்தைகளுக்கு சில கண்டிஷன் இருக்கோ அது மாதிரி தாவேக்காவுக்கு சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி முன் வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அது தாவேக்கால தான் இனிஷியேட் பண்ணி ஆகணும். அதிமுக வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து இதை உடனடியாக செய்வார்களா அப்படிங்கிற சந்தேகம். அதனால தான் நான் வந்து பிகேவோட வருகையே நான் அதை பார்க்குறேன். என்னன்னா தாவேக்காவோட இமேஜை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு பில்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் கூட்டணி பேரங்கள் இறங்கலாம் கூட தாவேக்கா நினைச்சிருக்கலாம். விஜய் அப்படி நினைச்சிருக்கலாம். அதற்கான மாற்றம் தான் செகண்டரி ஃபோர்ஸா மாறிடுவாரோ விஜய்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு பிரசாந்த். அதிமுகவோட கூட்டணின்னு போனா அவர் ஒரு 2ஆம் நிலை லீடரா தான் ப்ரொஜெக்ட் ஆவாரோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதனாலதான் வேணான்றார். இல்ல இன்னைக்கு விஜய் செகண்டரி ஃபோர்ஸா தான் இருக்காரு. ஆனா அவருடைய நோக்கம் என்ன இருக்குன்னா அவர் பிரைமரி ஃபோர்ஸா வந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல நண்பன் தமிழ்நாட்டில இருந்து கிடைப்பா, நம்ம அதை வைத்து தேசிய அளவில் ஏதாவது செய்ய முடியுமான்னு பிகே பாக்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். பீகார்ல உதவி செய்வார்னு நம்புறாரு. சொல்றாரு. அவர் வெளிப்படையா சொல்றாரு பீகார்ல உதவி செய்வார்னா என்ன மாதிரி உதவி தெரியல. ஒரு வேளை பிரச்சாரத்துக்கு போவாரா ஏன்னா அவர் சொல்லும்போது நிறைய பேருக்கு விஜய் தெரியும்னு தெரியுங்கிறார். அவருடைய மேட்னி நிறைய படங்கள் பார்ப்பாங்க. போஜ்புரிலாம் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை தான். அது எந்த அளவுக்கு போய் சேருது, மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவரை வந்து நடிகரா பாக்குறாங்களா, அரசியல் கட்சி தலைவரா, இதெல்லாம் நிறைய சிக்கல்லாம் இருக்கு. ஆனா அவர் வந்து அவருக்கு வந்து இப்போ ஒரு சாதகமான ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல தோழனா ஒரு விஜய் பாக்குறாரு. அதனால அதை வைத்து ஒரு கட்டமைக்கிறார். அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.